தமிழக அமைச்சரவையில் மாற்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்வதையொட்டி அமைச்சரவையில் மாற்றம் என தகவல். நம்மோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், தமிழக அமைச்சரவையில் மாற்றம் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. 3 புதியவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. அது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குங்கள் ஸ்டாலின். விஜயன், முதலமைச்சர் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல நிலையில அதுக்கு முன்னதாகவே அமைச்சரவையில பெரிய அளவுல ஒரு மாற்றம் இருக்குன்ற ஒரு தகவல் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து வெளியாகி வந்தது. இந்த நிலையில இன்று மாலை தொடர்பான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 அமைச்சர்கள் மாற்றப்படலாம், புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்றதுதான் இப்ப இருக்க தகவலா இருக்கு. ஆனால் யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது, யார் யார் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்ற அந்த விவரம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. விஜயன், அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே அமைச்சர்கள் மட்டுமில்லாமல் திமுக உடைய மூத்த நிர்வாகிகள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. அதனுடைய பல்வேறு தகவல்களை தன்னுடைய கருத்துக்களாக வெளிப்படுத்தி இருந்தார்கள் திமுக உடைய மூத்த நிர்வாகிகள். இதனில உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுகிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய சூழல்ல 3 அமைச்சர்கள் வெளியேற்றப்படுவார்கள், புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 3 உள்ள வரக்கூடிய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் அமைச்சருக்கு இந்த நாசருக்கு திருப்பி மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம், இந்த அமைச்சரவையில வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல சேலம் மத்திய மாவட்டத்துடைய திமுக செயலாளராக இருப்பவர் பனைமரப்பட்டி ராஜேந்திரன், சேலம் மாவட்டத்திலிருந்து தேர்வான ஒரே திமுக சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு வாய்ப்பு இந்த முறை வழங்கப்படலாம். ஏன்னா லாஸ்ட் கேபினெட்லயே அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த முறை மாற்றம் அடையும் பொழுது பனைமரப்பட்டி ராஜேந்திரனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல தற்போது திமுக கொறடாவாக இருக்கக்கூடிய அரசு கொறடாவாக இருக்கக்கூடிய கோவி செலியன் பேரும் தொடர்ச்சியா பேசப்பட்டு வந்தது. அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் இருக்கு. இருந்த போதிலும் இது யூகங்களின் அடிப்படையில தான் இந்த 3 பேர்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாலின், முதலமைச்சர் அமெரிக்கா செல்வதை ஒட்டி, வெளிநாடு செல்வதை ஒட்டி அமைச்சரவையில் மாற்றம் என்றால் பொதுவாக முதல்வர் வசம் இருக்கக்கூடிய இலாக்காக்கள் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆனால் நீங்கள் சொல்வது மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றீங்க ஸ்டாலின். அமைச்சரவையிலேயே மாற்றம் இருக்கலாம், புதியவர்கள் வரலாம், பழைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படலாம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது ஸ்டாலின்? விஜயன், நீங்க சொன்னது மாதிரி அமைச்சர்கள் மட்டுமல்ல, பெரிய லெவல்லையே இந்த இலாக்காக்கள் மாற்றம் இருக்குன்றதான் எதிர்பார்க்கப்படுது. முதலமைச்சர் இடம் இருக்கக்கூடிய சில துறைகள் ஒருவேளை துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படும் பட்சத்தில் முதலமைச்சரிடம் இருந்து இருக்கக்கூடிய அவர் வசம் இருக்கக்கூடிய துறைகள் துணை முதலமைச்சராக மாற்றம் அடையக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல பல்வேறு துறை அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்பட்டு அதிலும் பல்வேறு விதமான அந்த சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஏன்னா அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் கடந்த இந்த 3 வருடங்கள்ல 4 முறை மாற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிற நிலையில இந்த முறை இந்த 3 அமைச்சர்களுக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பும் அதே போல பல்வேறு இலாக்காக்கள் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. நன்றி ஸ்டாலின்.